Hello friends, welcome back to Relax with Raji, உங்கள் ராஜி. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவலும் வெல்லமும் போட்டு அவல் பாயசம் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நெய்யில் அவலை நல்லா வறுத்துக்க போகிறேன். நல்லா மொறுமொறுனே வறுத்துக்கலாம் நம்ம. அண்ட் வெல்லம் இருக்குது, அதாவது நீங்கள் இதில் சர்க்கரை போட்டும் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஒட்டி பண்ணுறதுனால கிருஷ்ணருக்கு வெல்லம் ரொம்ப பிடிக்கும், அவல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் அவல் வெல்லம் போட்டு பாயசம் பண்ண போகிறேன். ஸோ நான் பண்ணுற மெத்தடை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அவலை நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். ஸோ தட் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். எப்படியும் வேக விட போகிறோம், இருந்தாலும் அது நல்லா வறுப்பட்டுதுன்னா அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வறுப்பட்டு இந்த பதம் வந்த அப்புறமா நான் இதை எடுத்து தட்டில் போட்டுட்டு அதே பாத்திரத்தில் நெய்யில் உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸை போட்டுக்கலாம். நான் கோல்டன் திராட்சை, பிஸ்தா பருப்பு அண்ட் முந்திரி பருப்பு இது மூணும் போட்டு அதையும் கொஞ்சம் சவக்க வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன பருப்பு வேணுமோ, ஆல்மண்ட்ஸ் வேணுன்னா ஆல்மண்ட்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா பம்கின் சீட்ஸ் கூட போட்டுக்கலாம். எங்கிட்ட பிஸ்தா இருந்தது, கோல்டன் திராட்சை இருந்தது, முந்திரி பருப்பு இருந்தது. ஸோ நான் அதை போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் போட்ட 1 கப்பு அவலுக்கு 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் இருந்தால் போகிறோம். உங்களுக்கு திதிப்பு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 1 கப் போட்டுக்கலாம். பட் 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு வெல்லம் தாராளமானது. அதில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் போல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அது நல்லா அந்த மாதிரி ரொம்ப பாகாக வேணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு நுர வர மாதிரி அது வந்தப்புறமா அதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா சப்போஸ் அந்த வெல்லத்தில் ஏதாவது கரிசல் இருந்தது, கல் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த வெல்லத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பியும் அந்த பாத்திரத்துலையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்பு அவலுக்கு 2 கப்பு நான் பால் விடுறேன். இப்போ இந்த பால் போகிறோம். சப்போஸ் அது கெட்டியாக எடுத்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிடலாம். அப்புறமா பாலை தனியாக காய்ச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பால் பொங்கின அப்புறமா அந்த அவலை போடுங்க. ஏன்னா அப்புறம் முன்னாடியே போட்டுட்டாக்க அந்த இதோடு சேர்ந்து நமக்கு என்ன சொல்கிறதுன்னா பால் பொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் பால் பொங்கின அப்புறம் போட்டோன்னாக்க இட் வில் பி ஃபைன். ஸோ இப்போ அவல் கொஞ்சம் நல்லா வெந்த அப்புறமா அது பாதி வேகும்போது எப்பயுமே வெல்லம் போட்டு பண்ணுற ஸ்வீட்டுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணுறது வழக்கம். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த அவலும் நல்லா வெந்தெடுத்து இப்போ மசிச்சாக்க நல்லா வெந்திருக்கணும். ஸோ இப்போ நல்லா வெந்துடுத்து இல்லையா, இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுற போகிறோம். லைக் முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, கோல்டன் ரேசன்ஸ் இது எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா கலந்துடலாம். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். ஏன்னா நம்ம இது பால் விட்டு பண்ணுறதுனால எப்பயுமே வெல்லம் போட்டு பண்ணினோன்னா பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை அணைச்சிடணும். நான் பாலில் வேக விட்டுருக்கிறதுனால அதுக்கப்புறமா பண்ணுறேன். அண்ட் எப்பயுமே ஒரு ஸ்வீட்டில் துளி உப்பு போட்டு பண்ணோன்னாக்கா என்ஹான்ஸ் பண்ணும் அந்த ஸ்வீட்னஸை. அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டாக்க நம்மளோட அவல் வெல்லம் பாயசம் கிருஷ்ணருக்கு ரெடி ஆகிடுது. இப்போ பூஜைக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பூஜையை ஆரம்பிச்சிடலாம். நான் பூஜையை ஃபுல்லாக டீட்டெயில்டாக எடுக்கலை, ஜஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கிருஷ்ணரோட அருள் எல்லாருக்கும் இருக்கட்டும். தியானம் பண்ற ரீதியாக பகவானுக்கு பூஜனை பண்ண போறோம். அதனால பூஜையாமின்னு சொல்லும்போது பகவான் மேல அழகா சாத்தணும். அச்யுதாய நமஹ, அச்யுதாய நமஹ, பாதௌ பூஜயாமி, கோபாலாய நமஹ, கோபாலாய நமஹ, குல்பௌ பூஜயாமி. அதனால துளசியினால மற்ற புஷ்பங்கள் எல்லா புஷ்பங்களுக்கும் சேர்த்தும் துளசியும் சேர்த்து அர்ச்சனை பண்ணினா ரொம்ப விசேஷம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்காத்தில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அவல் பாயசம், கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் பாயசமும் பண்ணினதை ரெசிபியாக போடலான்னு போட்டிருக்கேன்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் அதில் கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எங்கள் சார்பாக ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.